வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். எனக்கு எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். துளாராசி. இந்த துளாராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார். ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 10 நாளில் வக்கரமாகிறார். குரு சூரியன் சேர்க்கை, இது 10ஆம் இடத்துல. இதனோட பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச துளாராசி, துளாராசி நேயர்கள் அதிகம். இதில் இந்த துளாராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம், ரொம்ப பரபரப்பு. ஏன்னா சில பேர் சொன்னாங்க என்னென்னா, ஆடி வந்தாலே ஆடி போகும்பாங்க. என்னென்னா அவ்வளோ வேலை அதிகமாகும், நான் உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்பாங்க. உட்காந்துட்டே இருப்பான், அவனை திடீர்னு கூப்பிட்டு அவனை தாலியை கட்டுறான்பான். அப்போ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு 10ஆம் இடம். துலாம் ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் ஏற்கனவே குரு அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். உத்தியோக ரீதியாக, தொழில் வியாபாரம் ரீதியாக சில மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ சூரியனும் அங்கே போய் சேரப்போகிறார். சூரியன் இவங்களுக்கு லாபாதிபதி. லாபாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு செயல்பட போகிறார். ஸோ நிறைய பேர் பாதகாதிபதிம்பாங்க. லாபாதிபதி தான் சொல்லணும் நம்ம, பாதகாதிபதி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த சூரியன் மிக பலம் அடைந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இதில் வேலையில், வேலை அப்படின்னாலே உத்தியோகம், தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிற்கிறதுக்கே நேரம் இருக்காது. அதான் 4ஆம் இடத்தை குருவும் சூரியனை பார்க்கறது, நிற்கிறதுக்கு. ஏன்னா சொத்து சுகம் இதெல்லாம் சேரணும்.
அதெல்லாம் சேரணும்னா உழைக்கணும். உழைச்சா தான் உட்காந்துருக்கிறவனுக்கு இது பண்ணுமா என்ன. அதான் சொல்லுவான், காஞ்சிபுரத்துக்கு காலாட்டி பொழைச்சிக்கலான்னாங்களாம். சரின்னு சொல்லி ஒருத்தன் போனான்னா போய் ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிகிட்டு இருந்தானா காஞ்சிபுரத்தில். அங்கேருந்து ஏன்பா காலாட்டிகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி சொன்னாங்க காஞ்சிபுரத்தில் வந்து காலாட்டினாக்க பொழைச்சிக்கலான்னு. அப்போ அது காலாட்டுறது இது கிடையாது, இங்கே தறி நெய்யறவங்க அதிகம். ஓ, தறி நெய்யற கற்றுக்கிட்டேன்னா கால் ஆட்டினேன்னா தறி நெய்யலாம், நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் குமியும். அப்போ ஆர்டருக்கு மேலே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே உட்கார்ந்தவங்க கூட எழுந்து ஓட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு வேற 10ஆம் இடத்துல இருக்கார், மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கார். என்ன ஏன்னா இந்த குரு தான் இவங்களுக்கு 3-6 கூடிய அதிபதி. கடன் அடைக்கிறதுக்காகவே ஓடுறாங்க. முயற்சி, கடன் அடைக்கணும். 3ஆம் இடம் வேலை செஞ்சால் தான் 6ஆம் இடம் கரெக்டாக வேலை செய்யும். அப்போ 3ஆம் இடம் முயற்சி பண்ணணும். முயற்சி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. முயற்சி செய்ய கடன் சுமை குறையும். ஆனால் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனி பகவான். சனி பகவான் வந்து இப்படியும் கொடுப்பார் அப்படியும் கொடுப்பார். ஆனால் துலாம் ராசிக்கு உச்சம் அப்படின்னாலும் அந்த பாடத்தை அவர் கொடுப்பார். யாராக இருந்தாலும் ஒரு குட்டி தான் சரி பண்ணுவார். என்ன அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு அங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ சனி பகவான் 6ஆம் இடத்து வேலையை செஞ்சிட்டு இருக்கார். அவர் வக்ரகதி அடைய போகும்போது இவங்களுக்கு பரவாயில்ல, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகள் விலகும். அப்போ இன்னும் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு வரும். வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வரும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. அது ரொம்ப விசேஷம். வருமானம் வரும். உழைச்சா வருமானம், தூங்கியிருந்தால் வராது. காசு அப்படி தான் இவங்களுக்கு. ஸோ இந்த ஆடி மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லவே வேண்டாம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று வேலை பளு அதிகமாகும். வேலை பளு இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன வேலைகள் பண்ணால் கூட வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு. ஸோ அந்த வேலை பளுவை அவங்க வந்து இன்முகத்தோடு எடுத்துப்பாங்க துலாம் ராசினியர்கள். ஏன்னா சர்வை பண்ணி ஆகணும்ல, குடும்ப கஷ்டம் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ உத்தியோகம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த மேல் அதிகாரிகள் வாங்க பாருங்கள், அவங்களோட பார்வையெல்லாம் இவங்க மேலே விழும். அப்போ இவங்களுக்கு வேண்டிய உதவிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, ராசிக்கு 6ஆம் அதிபதியோட சூரியன் சேர்றார், லாபாதிபதி 6-11. இது எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? இந்த மாதத்தில் அதான் சொல்லேன்னே, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும். ஏன்னா உடம்பு நல்லா இல்லையில நம்மளால் வேலை செய்ய முடியாது சாதாரணமாக. 6ஆம் அதிபதி அங்கே 10ஆம் இடத்துல இருந்து ஆமாம் இன்னொரு லாபாதிபதியோடு சேர்றதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடனும் குறையும். அதுதான் கேட்கலான்னு பார்த்தேன். கடன் கேட்கறதுக்கு முன்னாடியே நானே வந்து அதை விட்டுட்டேன். இப்போ கடன் சுமை குறையணும். ஏன்னா இந்த துலா ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி 4 கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல போனதுலேருந்து நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. கடன் தான் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது. ஏதோ ஒன்று 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு தசை நடப்பேன். இந்த கடன் சுமை குறையுமா? ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், அதனோட லாபாதிபதி சேர்றது ஒரு நல்ல ஒரு மேன்மையாக. கடன் சுமை குறையணும். இன்னொன்று வந்து இந்த மருத்துவம் அதெல்லாம் கம்மியாகணும். ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இந்த இவங்களுக்கு வந்து 3-6 கூடையவர் 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. ஸோ அவரோட வீட்டை அவரே பார்க்குறாரு. ஆனால் 6ஆம் இடத்துல யார் இருக்கார்? சனி பகவான். சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் தகராறு, வம்பு வழக்கு எல்லாமே இருந்தது. இப்போ அவர் வக்ரகதி அடைஞ்சு குருவோட பார்வையும் சுப பார்வையாக விழும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் சீராகும். ஏன்னா 2ஆம் இடம் வேலை செய்ய போகிறது, அதுவே போதும். 2ஆம் இடம் வேலை செய்ய போகிறது தனவரவு. இவங்க உழைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு வரவு வரும், கடன் அடைப்பாங்க, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலும் நல்லாயிருக்கும். அதை விட முக்கியமான இந்த வம்பு வழக்கு குறையும்.
அதான் கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு ஃபேவரபிளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய இடம் சம்பந்தமான கேஸ் எல்லாம் இருக்கு சார். இப்ப 4ஆம் அதிபதி தான் 6ல இருக்கார் இல்லையா? ஆமா. இப்ப 6ஆம் இடத்துல இப்ப 6 கூடயும் தான் இப்போ அவரோட சேர்ற லாபாதிபதி. ஆமா. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்மா. இப்போ கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒன்று சொன்னீங்க, ஏதோ ஒரு வழக்கு ரீதியாக சொன்னீங்க. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா இடம் வாங்குறது விற்கிறது, அது மாதிரி விற்காத நிலங்கள் விற்குமா, இன்னொன்று வீடு கட்டுறது, இது சம்மந்தமாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி தகராறுல இருக்குது பாருங்கள், சொத்து தகராறு, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க பக்கம். ஏன்னா நியாயம், இவங்க என்றைக்குமே நியாயவான்கள், நியாயமாக பேசுகிறவங்க. ஆமாம், துளாராசி. துலாம் ராசி நியாயவான்கள். நண்பர்கள் விட்டாரம் நிறைய, இந்த தொடர்புகள் இதெல்லாம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் தான் 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஸோ புதன் வந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. என்ன அந்த அளவில் இவங்களுக்கு இந்த இதெல்லாம் வம்பு வழக்கெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திட்டமிட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா குரு என்னதான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாருனாலும் அவர் இருக்கிற இடம் 10ஆம் இடம். ஸ்தான பலம் இல்லை, சொல்ல முடியாது. ஸ்தான பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஸ்தான பலம்னு வச்சிருக்கிறதெல்லாம் வந்து 2, 5, 7, 9, 11 தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம். அப்போ 10ஆம் இடம்ங்கும்போது மாற்றத்தை கூட கொடுக்கலாம், இல்லை ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம். அதை பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு சொத்தை வாங்கிட்டு அது வில்லங்கமாக இருந்ததுன்னா, ஏன்னா அந்த நேரத்தில் கண்ணை மறைக்கும், தெரியாது, நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க நம்பிடுவாங்க, அதான் பிரச்சனை, நம்பிடுவாங்க. அப்போ வாங்கிட்டு நாளைக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால தான் வாங்கும்போது கவனமாக வாங்குறது நல்லது, பொறுமையாக. ஓகே, இப்போ துளாராசிக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க வந்து கண்டிப்பாக சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வக்கரமாக போகிறார். அதே மாதிரி சூரியனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். ஏன் அப்படின்னா லாபாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறார், ரொம்ப விசேஷம். ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஆடி ஆவணி ரொம்ப விசேஷம். ஆணி வந்தோடனே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், ஆடியில் ஒரு பரபரப்பு கிடைக்கும், ஆவணியில் லாபம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த 3 மாதமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் ஒரு பொறுப்புகள் நிறைந்த மாதம் அப்படின்னா இவங்க வந்து சூரியன் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம். இப்போ வந்து கோதுமை தானியம் யாரும் வாங்குறது கிடையாது, அதனால் கோதுமை மாவு தானம் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஸோ 1 கிலோ பாக்கெட், 1/2 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தானம்னா என்ன, கோவிலில் கொண்டு கொடுத்துட்டாலே போகிறோம். இவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது, கோவிலில் கொண்டு கொடுத்துட்டா போகிறோம், அது பண்ணினாலே விசேஷம். இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே துலாம் ராசினியர்களுக்கு லாபாதிபதி 3, 6 குருவோடு இணைந்து ஜீவனஸ்தானத்தில் பலம் பெற்று இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.